ஆந்திர மாநிலத்தில் தனியார் தொழிற்சாலையில் உள்ள எண்ணெய் டேங்கை சுத்தம் செய்யும் பணியின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் 7 தொழிலாளர்கள் தீயில் கருகி உயிரிழந்த சோகம் நடந்திருக்கிறது. திடீர் தீ விபத்து ஏற்பட்டது எப்படி? எண்ணெய் ஆலையில் தூய்மை பணிக்காக சென்ற கூலி தொழிலாளிகள் சரளமாக மீட்கப்பட்டுள்ள காட்சிகள் தான் இவை. பணிக்கு சென்ற இடத்தில் 7 தொழிலாளர்கள் பலியானதன் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் உள்ள ரங்கம்பேட்டை கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பூஜைகளுக்கு பயன்படுத்தப்படும் கலப்பட எண்ணெய் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. பல ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த எண்ணெய் தயாரிப்பு ஆலையில் தற்போது புதிய கட்டுமான பணிகளும் நடந்து வருகின்றன. புதைக்கப்பட்ட எண்ணெய் தொட்டியில் தூய்மை செய்யும் பணி புதன்கிழமை என்று தொடங்கியுள்ளது. எண்ணெய் தொட்டிகளை தூய்மை செய்ய 10க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பூமிக்கு அடியில் பாதி புதைந்த நிலையில் இருந்த எண்ணெய் தொட்டியை சுத்தம் செய்ய பெரிய எண்ணெய் தொட்டிக்குள் 7 தொழிலாளர்கள் இறங்கியுள்ளனர். பணிக்கு உள்ளே சென்ற பணியாளர்களிடம் இருந்து பல மணி நேரமாகியும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்துள்ளது. இதையடுத்து சந்தேகமடைந்த மற்ற தொழிலாளர்கள் எண்ணெய் தொட்டிக்குள் டார்ச் அடித்து பார்த்தபோது 7 தொழிலாளர்களும் மயக்கமடைந்த நிலையில் உள்ளே கிடந்துள்ளனர். இதையடுத்து தீயணைப்பு படையினரும் மீட்பு படையினரும் சம்பவ இடத்திற்கு வந்து இரும்பு தொட்டியின் துளையை ஏற்படுத்தி தொழிலாளர்களை மீட்டனர். ஆனால் விஷவாயு தாக்கியதால் 7 தொழிலாளர்களும் ஏற்கனவே பரிதாபமாக மரணமடைந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 7 சடலங்களையும் மீட்ட போலீசார் சந்தேக மரண வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள தொழிற்சாலையின் உரிமையாளர், கட்டுமான பணியின் மேற்பார்வையாளர் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் எண்ணெய் ஆலை முறையாக அனுமதி பெற்று இயங்கி வருகின்றதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.